வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சுவையான ரவா புட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது இந்த புட்டு. நாம் அரிசி மாவில், ராகி மாவில், கோதுமை மாவில் அப்படியெல்லாம் நம்ம புட்டு செஞ்சுருப்போங்க. இன்றைக்கி நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவையில் நம்ம புட்டு செய்யலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நாம் இன்றைக்கி ரவா புட்டு தேங்காயில் ஆட் பண்ணி ரொம்பவும் டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. அதை தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கோம். அந்த கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நாம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நாம் நெய்யை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாம் இதில் ஃபஸ்ட்டாக முந்திரியை பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 7-8 பல் முந்திரி எடுத்துருக்கோம். அதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் செவக்க பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே நெய்யில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரவை எடுத்துருக்கோங்க, வெள்ளை ரவை. அதை நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வறுபட்டுருச்சுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரவையும் நம்ம மாற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக இதை தண்ணி தொளிச்சு தான் நீங்கள் இந்த புட்டுக்கு ரெடி பண்ணணும். பாருங்கள், நீங்கள் பெணையிறதே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பெணைஞ்சு கொடுக்கணும். நீங்கள் பொறுமையாக பெணையணும், கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா பொறுமையாக இந்த மாதிரி பெணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ரவை உதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை நல்லா தெளித்து பசங்க. ரொம்ப கட்டி எது இருந்துச்சுன்னா உடச்சி விட்ருங்க. இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நாம் இதில் எப்படி பதம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் கையில் நாம்பி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நாம்பல் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருந்தால் உங்களுக்கு ஓகேங்க. நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி தொளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. 1 கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய். நீங்கள் ஆல்ரெடி தேங்காயும் ஆட் பண்ணி வேக வச்சுட்டிங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், தேங்காய் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் இட்லி ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி பானையில் ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்குது. நான் மேலே அந்த டவல் போட்டுட்டு தட்டத்து மேலே நம்ம அந்த டவலை போட்டு விரித்து விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓப்பனாக நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் துணியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே வெந்துருங்க. ஈர துணியாக இருக்கட்டுங்க, வர துணியில் போட வேண்டாம். ஈர துணியில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம துணியை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா ரவை வெந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நல்லா உதிரியாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், பார்த்தாவே சாப்பிட்ணும் போல் தோணுதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவை புட்டு. பார்த்திங்கன்னா தேங்காய் வாசனையோட ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். நல்லா உதிரியாக நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக சூடாக இருக்கில்லைன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாங்க. கரும்பு சர்க்கரை, கட்டி வெல்லம், எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம முந்திரி பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், முந்திரி ஆட் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாகவே நம்மளுக்கு ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டெய்லி செய்கிறத விட இந்த புட்டு கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செஞ்சுருக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், ஸோ நீங்களும் ரவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக்
லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில். நாளை சந்திப்போம். பாய்.